ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரையிலான பகுதியை தியானிக்க இருக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே தேவன் பல தேசங்களுக்கு என்ன முடிவு பாரம் ஏற்பட போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த 23ஆம் அதிகாரத்திலேயும் தீருவின் பாரமாக கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தீரு, சீதோன் என்கிறதான பட்டணங்கள் மிகவும் வர்த்தகத்திலே பிரபலமான பட்டணங்களாக காணப்பட்டன. அவைகள் கப்பல் போக்குவரத்துக்கு முக்கிய ஸ்தலங்களாக காணப்பட்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தீருவின் வீழ்ச்சியானது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக கருதப்பட்டது. முக்கியமாக எகிப்திலிருந்து இன்னும் அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வர்த்தகத்திற்கு செல்வோரானாலும் இதன் மூலம் பாதிக்கப்படக்கூடும் என்று பார்க்கிறோம். அதனால் எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகும் என்று நாம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தர்ஷீஷின் கப்பல்களே அடருங்கள், அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாலடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தர்ஷீஷ் பட்டணமானது யோனா போக முற்பட்டதான துறைமுக பட்டணமாக காணப்படுகிறது. அது இன்றைக்கு இருக்கிறதான ஸ்பெயின் தேசத்தின் அருகே இருப்பதாக நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை பயங்கரமாக இந்த தீருவின் பட்டணத்திற்கு வருகிறது. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாக கட்டளை கொடுத்து, ஒடுகுண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தியே, இனி களி கூர்ந்து கொண்டிராய், எழுந்து கிழ்த்தீமுக்கு புறப்பட்டு போ, அங்கும் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறதை நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, அசீரியனுடைய கை ஓங்கி இருந்ததையும் நான் காண முடிகிறது. அதே சமயத்திலே 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். இப்பொழுது அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவனுடைய கோபம் இந்த செல்வ செழிப்பான தீருவிலே வரும் பொழுது அது வீழ்த்தப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்தின் முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையிலே முழு உலகத்திற்கான தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. அதாவது 24ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் தேசத்தை வெறுமையாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும் செய்யப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேசம் முழுவதும் கொள்ளையாகி வெறுமையாக இருக்கும். தேசம் புலம்பி வாடும். பூமி சத்துவமற்று உழந்து போகும். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். நேலங்களின் சந்தோஷம் ஓயும், கலிகூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும், வீணையின் கழிப்பு நின்று போம். பாடலோடே திராட்சரசம் குடியார்கள். மதுபானம் அடை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். நகரத்தில் மீதியாய் இருப்பது அழிவு. வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். ஆனாலும் தேசத்திலே தேவனுடையவர்கள் சிலர் மீந்திருப்பார்கள். அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று சொல்லி கர்த்தரை துதிப்பார்கள். ஆனாலும் தேசத்து குடிகளுக்குள்ளாக திகிலும் படுகொலியும் கண்ணியும் நேரிடும். திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகொலியில் விழுவான். படுகொலியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும். தேசம் முறியவே முறியும். தேசம் அசையவே அசையும் என்று தேவனுடைய வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாமலும் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின் விசாரிக்கப்படுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறப்பட்டிருப்பதான தேவனுடைய நியாய தீர்ப்பை நினைப்பூட்டுகிறதாக நாம் இதை பார்க்கிறோம்.
25ஆம் அதிகாரம் கர்த்தரை உயர்த்தும் துதிக்கும் அதிகாரமாக நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீரே சகலத்தையும் அறிந்தவர், எல்லா மையமையும் உமக்கே உள்ளது, எல்லா வல்லமையும் உமக்கே உள்ளது. நீரே நகரத்தை மென்மையாக்கக்கூடும், என்றென்றைக்கும் கட்டப்படாதபடிக்கு செய்யக்கூடும். பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும்படியாக நீர் அப்படியாக செய்கிறீர் என்பதாக நாம் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அவர் அகற்றி போடுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்த கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று கூறப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:54 பவுலும் கூட மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று சொல்லி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கிறதான கேள்வியிலே இந்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் இந்த மலையின் மேலே தங்கும். நீந்துகிறவன் நீந்துவதற்கு தன் கைகளை விரிப்பது போல தமது கைகளை அவர் விரித்து அவர்கள் நடுவிலே பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சர்ப்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 26ஆம் அதிகாரத்திலேயும் கூட யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது என்று சொல்லி, அந்த நாட்களிலே கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையானவர், உயரத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுவார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துவாள் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறதான பாடல் இங்கே நாம் பார்க்கிறோம். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலேயும் உம்மை தேடுகிறேன் என்பதாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களிலே கூறப்பட்டிருக்கிற வார்த்தையை கோடிட்டு இங்கே கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். அதே போல தொடர்ந்து நாம் 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். பேறுகாலம் சமீபத்திற்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்த்தவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கற்பமாயிருந்து வேதனைப்பட்டு காட்டை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு இரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சகரத்த குடிகள் விழுகிறதில்லை. பூமியில் உள்ள குடிகளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்தப்பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த 3 அதிகாரங்களிலேயும் 24, 25, 26 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே தேவனை துதிக்கிறதான வார்த்தைகள் கூறப்பட்டிருந்தாலும், தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறப்பட்டிருப்பதான கடைசி நாட்களிலே சம்பவிக்கிறதான தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்ததான வசனங்களை போன்ற வார்த்தைகளை இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயும் நாம் காண முடிகிறது. 27ஆம் அதிகாரத்திலே இந்த இஸ்ரவேலின் மீட்பு எவ்வாறாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். நல்ல திராட்சரசத்தை தரும் நல்ல திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உக்கிரம் உன்னிடத்திலே இல்லை, முச்செடியும் நெருஞ்சலையும் எனக்கு விரோதமாக யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார் என்கிறதான வார்த்தையை பார்க்கிறோம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். தேவன் ஜனங்களை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடுகிறார். கொண்டல் காற்றில் அடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். அரணான நகரம் அவ்வாந்தர யாகும். அவர் வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்திரத்தைப் போல விட்டுவிடப்பட்டதாக இருக்கும். கன்று குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதன் தழைகளை தின்னும். அக்காலத்திலேயே கர்த்தர் ஆற்றங்கரையில் விளைவு தொடங்கி எகிப்தின் நடி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரர், நீங்கள் ஒருவராய் சேர்க்கப்படுவீர்கள்.
பெரிய எக்காலம் ஊதப்படும். அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் கொள்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களையும் யூத ஜனங்களையும் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை மறுபடியுமாக தங்கள் தேசத்திலே சேர்த்ததான தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை தமது பட்டயத்தாலே தண்டித்து அதை சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை போல வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே கடைசி நாட்களிலே கர்த்தர் சர்ப்பத்தை, சாத்தானை, பிசாசை அவனுக்கு உண்டாக்கப்பட்டதான அக்கினி கடலிலே தள்ளும் நாட்கள் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தம்முடைய ஜனங்களையோ அவர் மீட்டு சேர்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார், நம்மை மீட்டு கொள்ள விரும்புகிறார். நாம் அவரிடத்திலே திரும்பும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you all.